السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters, இன்ஷால்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சூரா அன்-நஸ்ர் அப்படிங்கிறது 110வது சூரா. இதுக்கு என்ன அர்த்தம்? அன்-நஸ்ர் அப்படின்னா டிவைன் சப்போர்ட், உதவி அப்படின்னு அர்த்தம். இன்ஷால்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி இதை உணர்ந்து ஓத போகிறோம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதியாக அருளப்பட்ட அத்தியாயம் இதுதான், இறுதியாக அருளப்பட்ட சூரா எது அப்படின்னு சொன்னால் சூரா அன்-நஸ்ர் தான். இந்த சூரா இறக்கப்பட்டதுக்கு பிற்பாடு சில ஆயத்துகள் அருளப்பட்டிருக்குது. சரியா? இஸ்லாத்தோட எதிரிகள் அரேபியாவில் தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ தான் இந்த கான்குவெஸ்ட் ஆஃப் மெக்கா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் மக்கா வெற்றி நடந்துச்சு. அப்போ தோற்கடிக்கப்பட்டுட்டாங்களா, அப்போ மக்கள் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. என்னது நம்ம இதில் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் புரியாமல் என்ன சொல்லுவாங்க, வாழ் முனையில் தான் இஸ்லாம் பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிர்பந்தமே கிடையாது இல்லையா. போர் மூலமாலாம் இஸ்லாத்தை இது பண்ணலை, வெற்றி கொள்ளலை. ரொம்ப ஈஸியாக கான்குவெஸ்ட் ஆஃப் மெக்கா நடந்துச்சு. அதாவது மக்கா வெற்றி நடந்துச்சு. அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக பொய்யான கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு ஒரு நபரை கூட அவங்க என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் பயமுறுத்தவே இல்லை. இல்லைன்னா அவங்கள குழப்பத்துக்கும் உண்டாக்கலை. அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், அந்த மாதிரி முழு சுதந்திரத்தை பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை பிடிச்சிருந்துச்சு. அதாவது வணங்கப்பட தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர், அல்லாஹினுடைய அடிமையும் தூதரமாக இருக்காங்க அப்படிங்கிறத யார் சாட்சி சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான் அப்படிங்கிறத ரொம்ப அதுக்கு முழு சுதந்திரமே கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு வாழ்முனையிலலாம் இஸ்லாம் பரவவே கிடையாது. இஸ்லாமுக்கு எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, கூட்டமாக மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுப்ஹானல்லாஹ். ஸோ அதை பற்றி தான் இந்த ஆயத்தில் இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இதா அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் வென் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதா அப்படின்னா போது, இதா இது அப்படின்னாலே போது அப்படின்னு அர்த்தம். ஜா அப்படின்னா வந்தது, வரும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். வந்தது அதாவது ஃபியாலு மாதி தான், கடந்த கால வினை சொல்லிது. இப்போது ஜா அப்படின்னா வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வந்தது, வந்து விட்டது. அதாவது ஜா அப்படிங்கிற இந்த இதா ஜா அப்படிங்கும் போது இதாங்கிறது போது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதாவுக்கு பின்னாடி இந்த கடந்த கால வினைச்சொல் ஃபியாலு மாதி வந்திருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்னவாகும், மீனிங் என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வந்துடும். ஓகேவா? எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக வந்துடும். ஸோ அதை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வின் உதவி அப்படின்னு அர்த்தம். நஸ்ர் அப்படின்னா உதவி, அல்லாஹ்வின் உதவி. அடுத்தது வல் ஃபத்ஹ், வானா மேலும் மற்றும் இன்னும் அப்படின்னு சொல்லுவோம். அல் ஃபத்ஹ் அப்படின்னா வெற்றி. இன்னொரு மீனிங் என்னென்னா திறத்தல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. திறத்தல், ஓப்பன். ஓகேவா? திறத்தல், வெற்றி அப்படின்னு 2 மீனிங் இருக்குது. இப்போது இது எப்படி பொருள் கொள்ளணும்? நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது. இப்போது இந்த இது அப்படிங்கிற வார்த்தை குரானில் 239 முறை வருது. அதே மாதிரி இதா அப்படிங்கிற இந்த வார்த்தை 454 முறை குரானில் வருது. சுப்ஹானல்லாஹ். இந்த இதோட அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பொழுது, அதாவது போது, வென் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். அல்லாஹ்வின் உதவி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் மற்ற அனைத்தையும் விட உண்மையின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான் இல்லையா. உண்மையின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். இங்கே நஸ்ருல்லாஹ் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் என்னென்னா, நம்மளால் முயற்சி மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆனால் முடிவு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் ஒருவன்கிட்ட மாத்திரம்தான் இருக்குது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவையாக இருந்தாலும் யார்கிட்ட நம்ம கேட்கணும்? அல்லாஹ் ஒருவன்கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்கணும்.
இங்கே வெற்றி அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா, இந்த ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் கிடைத்த மக்கா வெற்றியை இது குறிக்குது. எப்போது வந்து ஈமான் கொண்டவர்கள் அவங்களுடைய அனைத்து பொருட்களையும் அல்லாஹுக்காக தியாகம் செய்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹுடைய அல்லாஹ்வினுடைய உதவி உறுதியாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ கேட்போம், யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை அதிகமாக எங்களுக்கு வழங்கு, மேலும் வெற்றியை கொடு அப்படின்னு அதிகமாக கேட்போம். ஆமீன் யா ரப். அதாவது 23 வருடங்கள் வந்து கடின உழைப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முழுமையான வணக்க வழிபாடுகளும் இருந்துச்சு, இபாதத்தும் இருந்துச்சு. இதன் காரணமாக தான் அல்லாஹ் வந்து வெற்றியை கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது கேட்ட உடனேயே உதவியும் வெற்றியும் வந்துடாது. கடின உழைப்பு வேணும். அது மட்டும் இல்லாமல் முழுமையான வணக்க வழிபாட்டிலையும் ஈடுபட்டிருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ எடுத்தோடனே எனக்கு உதவி வேணும், எந்த கஷ்டமுமே படாமல் எனக்கு உதவி வேணும், எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே கிடச்சிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் வந்து நம்மளுடைய முயற்சியை பார்க்குறான், கடின உழைப்பை பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வணக்க வழிபாடு எந்த அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்குறான். ஸோ அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மக்களாக நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்ம இபாதத்துகளை சரியான முறையில் இருக்கிறோமா, இஹ்லாஸோட இபாதத்துகளை செய்கிறோமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிகாட்டுதலின்படி செய்கிறோமா, இது எல்லாமே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவுமே வந்து இதோட எண்டு பாயிண்ட் என்ன, எண்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் இவ்வளோ கொடுத்தா தான் அவுட்புட் நமக்கு வந்து எப்படி கிடைக்கும், நமக்கு வெற்றியும் உதவியும் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும், இஸ்லாத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்மக்கிட்டேருந்து என்ன வந்து ஏதாவது முயற்சி பண்ணுறோமா, நம்ம ஏதாவது கடின உழைப்பு ஏதாவது போட்டிருக்கோமா, அப்போ தானே நமக்கு வெற்றியோ உதவியும் கிடைக்கும். அதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு தனியாளாவோ இல்லை ஒரு குரூப்பாவோ இல்லைனா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய உறவுகள் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து திட்டமிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து இஸ்லாத்துக்காக நம்ம எதையாவது நம்ம செய்யணும் இல்லையா, மார்க்கத்துக்காக சேவை செய்யணும். அப்படி தானே. அது பணத்தின் மூலமாகவோ பொருளின் மூலமாகவோ இல்லை அறிவின் ஆற்றலின் மூலமாகவோ எதன் மூலமாவது நம்ம இஸ்லாத்துக்கு ஒரு சேவை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நம்ம ஒரு மாணவனாக இருக்கிறோம், தாலிபத்துல் இல்மா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அதில் ஒரு சிறந்தவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவே வந்து இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய பெரிய சேவை தான், சிறந்த சேவை தான். சுப்ஹானல்லாஹ். இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்ததான் பாருங்கள், அடுத்த ஆயத்து, وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. இதில் பாருங்கள், வராய்த்த அதாவது அப்படின்னா மேலும் அப்படின்னு அர்த்தம், ராய்த்த அப்படின்னா காணுவீர்கள், நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, வராய்த்த மேலும் நீங்கள் காணுவீர்கள். அன்னாசனா மக்களை. அன்னாஸ் அப்படிங்கிற வார்த்தை 42 முறை குரானில் வருது. அன்னாஸ் அப்படின்னா மக்களை அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இன்சான் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா, இன்சான் அப்படிங்கிறதோட பன்மை தான் அன்னாஸ். ஓகேவா, இன்சான்னா மனிதன் அப்படின்னு சொல்லுவோம், அன்னாஸ் அப்படின்னா மக்களை. ஓகேவா, இது வந்து பன்மையில் சொல்லப்படுறது. அடுத்தது எதகுலூன அப்படின்னா நுழைவார்கள். துஹூல் அப்படின்னா நுழைதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, துஹுல்னா என்ன, நுழைதல் அப்படின்னு அர்த்தம். ஹுரூஜ்னா வெளியேறுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எதகுலூன அப்படின்னா நுழைவார்கள். எதில் நுழைவார்கள், ஃபீதீன் இல்லாஹி அல்லாஹுவின் மார்க்கத்தில். அதாவது தீன்னா வாழ்க்கை நடத்தும் முறை. ஓகேவா, வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கை நடத்தும் முறை, வே ஆஃப் லைஃப் இது. அப்போது இந்த மார்க்கம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போது ஃபீதீன் இல்லாஹி, ஃபீனா இல் அப்படின்னு அர்த்தம், தீன் அப்படின்னா மார்க்கம், அல்லாஹுவின். அப்போது வாழ்க்கை நடத்தும் முறையை தான் இங்கே வந்து குறிக்கப்படுது, மார்க்கத்தை தான் இங்கே வந்து குறிக்கப்படுது. இப்போது நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால மாலிகி யௌமித் தீன் அப்படின்னு அந்த தீனை சொல்லுவோம், அது வந்து தீர்ப்பு நாள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த தீன், இதில் வரக்கூடிய தீன் வந்து மார்க்கம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்தது பாருங்கள், அஃப்வாஜா அப்படின்னா கூட்டமாக. ஃபவுஜ் அப்படின்னா அதோட ஃபவுஜோடைய பன்மை தான் அஃப்வாஜா. ஓகேவா, ஃபவுஜ்னா கூட்டம், அஃப்வாஜா அப்படின்னா கூட்டமாக நிறையா அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்னேன் அதாவது அந்த ஃபியலு மாதிக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தை அந்த எதிர்கால மீனிங்காக மாறிக்கும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டமாக நுழைவதை காண்பீர்கள். அப்போது இங்கே மக்கள் அப்படிங்கிறது வந்து மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்தில் பல கோத்திரங்களை வந்து இது குறிக்குது. பல கோத்திர மக்கள் வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க.
இங்கே வந்து தீனுக்கு வந்து 2 பொருள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று தீர்ப்பு நாள், இன்னொன்று வாழ்க்கை நெறி. இந்த இடத்துல வந்து வாழ்க்கை நெறியை தான் குறிக்குது. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அல்லாஹ்வின் வெற்றி, உதவியின் முடிவு அப்படிங்கிறது. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து வழிகாட்டுதலை வந்து ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்துக்குள்ளார நுழையிறாங்க. மக்கள் வந்து வழிகாட்டுதலை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்துக்குள்ளார நுழையிறாங்க. இந்த காரணத்துக்காக தான் இங்கே வந்து வெற்றி, அதாவது வெற்றியை கேட்குறோமா, மக்களை இஸ்லாத்தில் புரிந்து கொள்ள மேலும் அதனை பின்பற்ற உதவுறோமா அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சுபஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில், அல்லாஹ்வின் மார்க்கத்தில் வந்து நுழைவதை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் பாருங்கள், 3வது ஆயத்து, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸப்பிஹ் அப்படிங்கிற எனவே அப்படின்னு அர்த்தம். சப்பிஹ் அப்படின்னா துதிப்பீராக, ஃபஸப்பிஹ் அப்படின்னா எனவே துதிப்பீராக. இந்த தஸ்பீஹ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, தஸ்பீஹ் அப்படின்னாலே குறைகள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். குறைகள் இல்லாதவன். அதனால தான் தஸ்பீஹ் அப்படின்னா சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம். அல்லாஹ் தூய்மையானவன், பரிசுத்தமானவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். அப்போ ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை என்ன பண்ணணுமா, துதிப்பீராக, எனவே துதிப்பீராக. பிஹம்தி, அது மட்டும் இல்லை, எப்படி துதிக்கணும், புகழை கொண்டு, பீனா கொண்டு, ஹம்து அப்படின்னா புகழ். அப்போது ஹம்து அப்படின்னா நல்லவை பற்றி மட்டும் புகழ்தல், அதுதான் பிஹம்திஹ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரப்பிக்க அப்படின்னா உமது ரப்புடைய, ரப்புனா ரப்புடைய, அதாவது கனா உனது, அப்போது உன்னை பரிபக்குவப்படுத்தி பராமரித்து கொண்டிருக்கும் அந்த ரப்புடைய. வஸ்தக்ஃபிர்ஹு, மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். வானா இன்னும், மேலும், மற்றும் அப்படின்னு அர்த்தம். இஸ்தக்ஃபிர் அப்படின்னா பிழை பொறுக்க தேடுவீராக. ஹூனா அவனிடம். அப்போது அதாவது இஸ்திக்ஃபார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, இஸ்திக்ஃபார், மஃபிரா, அப்புறம் கஃபூரு, மஃபூரு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இந்த வார்த்தையிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் அது எல்லாமே. அப்போது இது வந்து என்னது, பாவ மன்னிப்பு கேட்குறது. யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. அப்போது உமது இரட்சகனின் புகழை கொண்டு துதிப்பீராக, மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. அதாவது சுபஹானல்லாஹ், அதாவது அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்கிறோம், அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அதாவது அவன்கிட்ட எந்த குறையோ பலவீனமோ இல்லை, அவனுக்கு யாருடைய உதவியும் தேவை கிடையாது, அவன் யாருடைய அழுத்தத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் உட்பட்டவனே கிடையாது, அவனுக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை, அவன் யாருடைய பிள்ளையும் கிடையாது, அவன் வந்து தன்மைகளிலும் உரிமை கொண்டாடுறதுலையும் சுயமாக முடிவெடுக்கிறதுலையும் எல்லாத்துலேயுமே யார், தனித்தவன். சுபஹானல்லாஹ். நாம் வந்து சுபஹானல்லாஹ் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு கருத்தும் இருக்குது. அதை என்ன அப்படின்னு சொன்னால், அவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற இந்த தேர்வுத்தாள் இருக்குது பார்த்திங்களா, தேர்வுத்தாள் எதுவாக இருந்தாலும் அது முற்றிலுமே சரிதான். அதை பற்றி எந்த முறையீடுகளும் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது, ஒய் மீ அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் நடக்குது, அந்த மாதிரிலாம் நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு தேர்வுத்தாள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த தேர்வுத்தாளை நம்ம எழுதி தான் ஆகணும். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி தேர்வுத்தாள் இந்த உலகத்தில் இல்லையா. அப்போது அது தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். ஆனால் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சோதனைகளை சுலபமாக ஆக்கித்தா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம வந்து தேர்வுத்தாள் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு ஈஸியாக ஆக்கி கொடு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹவை பற்றி முறையீடு எதுவாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையான புகழ்ச்சியோ நன்றியோ வந்து செலுத்தவே மாட்டாங்க இல்லையா. இப்போ வந்து குறை சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் அல்லாஹ் ஏன் இப்படி எனக்கு மட்டும் இப்படி சோதனையாக கொடுக்குற, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அல்லாஹ் எப்படி வந்து தூய்மையான உள்ளத்தோட புகழ்வாங்க, எப்படி வந்து நன்றி செலுத்துவாங்க, அது எதுவுமே இருக்காது இல்லையா. அதனால தான் இங்கே வந்து முக்கியமாக நம்ம வந்து சொல்லப்படுறது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்டே பண்ணவே கூடாது. அதனால தான் அதிகபட்சமாக ஹம்தோட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா தஸ்பீஹ் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி தான் வரும். இங்கே கூட அப்படி தான் வந்திருக்குது இல்லையா. ஃபஸப்பிஹ் பிஹம்தி அப்படின்னு தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தஸ்பீஹ், அதுக்கப்புறம் தான் ஹம்து.
தஹ்மீது இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். நம்மக்கிட்ட வந்து தஸ்பீஹும் ஹம்தும் ரெண்டுமே வந்து குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உணரணும். இதை வந்து நம்ம அதிகமாக வந்து தஸ்பீஹ் செய்கிறோமா, அதிகமாக வந்து தஹ்மீது பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஸோ அல்லாஹோட நினைவோட அதிகமாக நம்ம வந்து தஸ்பீஹ் திக்ரு செய்யக்கூடிய மக்களாகவும் விளங்கணும் அப்படிங்கிறத நமக்கு புரியுது. அப்போது அல்லாஹ்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கோரணும். ஒரு நல்ல காரியத்தை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே தஸ்பீஹு ஹம்து இந்த இஸ்திக்ஃபாரு இதெல்லாமே நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இன்னஹு கான தவ்வாபா. இன்னஹு அப்படின்னா நிச்சயமாக அவன், இன்னஹுனா நிச்சயமாக அவன். இந்த ஹூங்கிறது யார் குறிக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை குறிக்குது. இன்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருந்தோம்? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம் இல்லையா. நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இன்னனா நிச்சயமாக, ஹூனா அவன். இப்போ கான அப்படின்னா இருக்கிறான். ஓகே, கேன அப்படின்னா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கேன அப்படின்னா இருந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். அதாவது அல்லாஹோட இணைச்சு பேசும்போது எல்லாமே இருக்கிறான் அப்படிங்கிற பொருளை தான் கொடுக்கணும். ஓகேவா. இந்த கேன அப்படிங்கிறது இருந்தான், கரெக்டான மீனிங் வந்து இருந்தான். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஹி வாஸ், அதாவது இருந்தான் அப்படிங்கிற அந்த ஃபியாலு மாதியை தான் குறிக்கும். ஆனால் அல்லாஹோட கேன அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படின்னா பொருள் தரணும்னா இருக்கிறான், இப்போ ப்ரெசண்ட்டாகவே. ஓகேவா, ப்ரெசண்ட்டாகவே அவன் எப்போவுமே இருக்கிறான் இல்லையா, அதனால் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த பொருளை தான் கொடுக்கணும் எப்போது அல்லாஹோட வரும்போது. இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் தவ்வாபா, பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்பவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இப்போது தாப அப்படின்னா திருந்தி அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். வந்தான், ஓகே, திருந்தி வந்தான். இந்த தாயிபுன் அப்படின்னாலும் திருந்தி வருபவன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். தவ்வாபுன் அப்படின்னா திரும்ப திருந்தி வருபவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போது தவ்வாபன் அப்படிங்கிறது திரும்ப திருந்தி வருபவன், அதாவது நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை தடவை நம்ம மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கக்கூடியவன் தான். ஆஃப்ட் ரிட்டர்னிங், ஆஃப்ட் ஃபர்கிவிங், அதாவது திரும்ப சடைவே அடைகிறது கிடையாது அந்த அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது கவுண்ட்லெஸ்ஸாக எத்தனை தடவை நம்ம தப்பு பண்ணாலும், எத்தனை தடவை நம்ம அல்லாஹ்கிட்ட திரும்பி போய் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவன் தான். இதை வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். நம்ம எல்லாருமே பாவிகள் தானே, நம்ம எல்லாருமே அப்படியே தூய்மையானவங்களா? நம்ம என்ன மலக்கா? நம்ம மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்போது இது வந்து நமக்கு ஒரு நற்செய்தி இந்த வார்த்தை இல்லையா. தவ்வாபன் அப்படிங்கிற இந்த வார்த்தையே நமக்கு ஒரு நற்செய்தி தான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு வார்த்தை நமக்கு ஒரு நற்செய்தி. நீ எத்தனை தடவை வேணாலும் தப்பு பண்ணிவிட்டு என்கிட்ட வா, நான் வந்து உன்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். இது பெரிய ஒரு நற்செய்தி. இறை அருளை விட்டுட்டு என்றைக்குமே நம்ம நிராசையாகவே கூடாது அப்படிங்கிறத உணர்த்துது இல்லையா. உண்மையாகவே அதாவது தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்காக நம்ம வந்து தலை குனிஞ்சு திரும்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு முழுமையாக உறுதியோட பாவ மன்னிப்பு கோரணும். அதுதான் தவ்வாப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதை வந்து கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்குவான் அப்படின்னு முழுமையாக நம்ம நம்பணும், ஹோப்ஃபுல்லாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இதுவும் நம்ம வந்து உணர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒரு அழகான சூரா இது. அப்போது இறைவனின் புகழை துதித்து தூய்மைப்படுத்துவீராக, அவனிடம் மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமாக அவன் மகா மன்னிப்பாளனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும், இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நிறைவடைந்ததை அறிவிக்குது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து இறுதியாக இறக்கி அருளப்பட்ட ஒரு சூறாவாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்தால் அப்படிங்கிற இந்த பொருளே வந்து அது வந்து வாழ்க்கையோட முடிவோட அடையாளம் அப்படின்னும் இது வந்து சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த சூறா இறக்கி அருளப்பட்டதுக்கு பிற்பாடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களோட ருக்கூலையும் சஜ்தாவிலையும் அடிக்கடி வந்து ஒரு தஸ்பீஹை ஓதுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி அப்படின்னு அதிகமாக ஓதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், இந்த தஸ்பீஹையும் இந்த திக்ரையும் அதிகமாக ஓதுவாங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சுப்ஹானக அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உன்னை துதிக்கிறோம் அல்லாஹும்ம
இறைவா, ரப்பனா எங்கள் இறைவா, வபிஹம்திக மேலும் உனக்கே புகழ் அனைத்தும், அல்லாஹும்ம இறைவா, இஃபிர்லி அப்படின்னா என்னை மன்னிப்பாயாக. அப்போது எங்கள் இறைவா உன்னை துதிக்கிறோம், உனக்கே புகழ் அனைத்தும், இறைவா என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு அதிகமாக ருக்குலையும் சுஜூதலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை வந்து ஓதியிருக்கிறாங்க. இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹுக்கே மகத்துவம், அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், வபிஹம்திஹி அவனுக்கே புகழ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறேன், வ அதூபு இலைஹ் அவனிடமே திரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே மகத்துவம், அல்லாஹ்வே மிக தூய்மையானவன், அவனுக்கே புகழ், நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறேன், அவனிடமே திரும்புகிறேன் அப்படிங்கிற இந்த திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி வந்து ஓதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இறுதி காலத்தில் அடிக்கடி ஓதின திக்ருகளாக இந்த 2 திக்ருகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த சூறாவில் வந்து நம்ம வந்து நிறைய படிப்பினைகள் பெற்றிருக்கிறோம். நிறையா வந்து இதை வந்து உணர்ந்து ஓதக்கூடிய சாலிகான பெண்மணிகளாக விளங்குவோம். இதில் வரக்கூடிய வார்த்தைகள் குர்ஆனில் வந்து ரொம்பவே அதிகமாகவே வருது. இதான் அப்படிங்கிறது 454 முறை வந்திருக்குது. அதே மாதிரி அன்னாஸ் அப்படிங்கிறது 42 முறை குர்ஆனில் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதை ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த இது அப்படிங்கிறது வந்து போது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி அல்-ஃபத்ஹ் அப்படின்னா திறத்தல், வெற்றி அப்படின்னு 2 அர்த்தத்தை கொடுக்கும். தீன் அப்படிங்கிறது வந்து மார்க்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம், தீர்ப்பு நாள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி அஃப்வாஜா அப்படின்னா கூட்டமாக நிறைய அப்படின்னு அர்த்தம், பன்மையில் வருது. ஃபௌஜ் அப்படிங்கிறதுடைய பன்மை தான். அதே மாதிரி அன்னாஸ் அப்படிங்கிறது வந்து இன்சான் அப்படிங்கிறதுடைய பன்மை தான். இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஜா அப்படிங்கிற அந்த ஃபியலு மாதிக்கு முன்னாடி இதாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரியே வந்து இன்னஹு கேன, இந்த கேன அப்படிங்கிறது வந்து அல்லாஹுங்க குறிக்கும் போது வரக்கூடிய வார்த்தையாக இருந்துச்சுன்னா இருக்கிறான், அந்த மாதிரி இருந்தான் அப்படிங்கிறது இருக்கிறான் அப்படின்ட்டு வந்து குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அதாவது ஃபியலு மாதி வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா அல்லாஹோட இணைந்து பேசும்போது பொருள் வந்து எப்படி மாறும் அப்படின்னா இருக்கிறான் அப்படின்னு வந்து மாறிடும். இருந்தான் அப்படிங்கிறது இருக்கிறான் அப்படின்னு மாறிடும். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நம்ம வந்து பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை உணர்ந்து ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.